ராசி என்பர்களே, நேர்மைக்கும் உழைப்புக்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யாரையும் எளிதில் நம்பிடுவாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிங்க இது வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனை அப்படின்னா, முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கல, பணம் வந்தும் தங்கலை, கடன் பிரச்சனை புதுசாக உருவாயிருக்கு, பழைய கடன் பிரச்சனை இன்னும் தீர்க்க முடியல, நண்பர்களால் ஏமாற்றம், உறவினர்களால் அவமதிப்பு, அதையும் உங்களுடைய தந்தை வழியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குடும்பத்தில் புரிதல் கொஞ்சம் கம்மிங்க, வேலை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. அதாவது ஒரு வேலைக்கு போவீங்க, அதில் ஏதாவது செட் ஆகலை அப்படின்னா அடுத்த வேலைக்கு போவீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, அது செட் ஆகலைன்னா அதில் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. தொழிலில் தடைகள், பதவி உயர்வில் தாமதம், திருமண தடை, குழந்தை பாக்கிய தாமதம், சொத்து வாங்க முடியாத நிலையில் இருக்கீங்க, பணம் வந்தும் அதை சரியான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியல, உடல் சோர்வு அதிகம், மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, பல நல்ல வாய்ப்புகள்லாம் கடைசி நேரத்தில் கைவிட்டு போன தருணங்கள்லாம் உங்களுக்கு அதிகம். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருத்தமான காலகட்டமாக, தசாபுத்தியெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 2026 முழு பலன் எல்லாமே சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு தமிழ் புத்தாண்டே பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் குரு பயிற்சி வந்துச்சு, சனி பயிற்சி, அதுன்னு எத்தனை பயிற்சிகளோ தாண்டியாச்சு உங்களுக்கு. ஆனால் இன்னும் நல்ல காலம் பிறக்கல. ஏன் மகர ராசிக்கு மட்டும் மிகவும் சக்தி வாய்ந்த ராசி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இதுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடக்குது? சனி பகவான் ஆளுகின்ற ராசி இந்த ராசி, பூமி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கத்துக்கும் பொறுப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் ஒரு முக்கியமான ராசின்னா அந்த மகர ராசி தான். வாழ்க்கையை படிப்படியாக கட்டமைக்கக்கூடிய தன்மை இந்த ராசி தான் அதிகம். மெதுவாக வளர்ந்து பெரிய வெற்றி அடையக்கூடிய ராசி. கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னடா பக்கத்தில் இருக்கிறவனா திடீர்னு வளர்ந்துட்டான், நீங்கள் எப்படி பொறுமையாக வளர்ந்துருக்கீங்கன்னா, நீங்கள் நிலையான பொறுமை, அதாவது நிலையான வளர்ச்சி, அதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ராசி, நல்ல குணம் கொண்ட ராசி, நேர்மை, இதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. உழைப்பு உங்களுடைய மிகப்பெரிய ஐடென்டிட்டி. பொறுப்புணர்வு, குடும்பமே உங்களை திட்டினாலும் உள்ளுக்குள்ளே பாராட்டக்கூடிய பொறுப்புணர்வு. பணத்தை வீணாக்க மாட்டாங்க, குடும்ப பாசம் அதிகம், திட்டமிட்டு செயல்படுவாங்க, கடைசி வரை விடாமுயற்சி இருக்கும், நம்பிக்கை வைத்தவங்களை கைவிடவே மாட்டாங்க, மற்றவர்களை கஷ்டப்படுத்த புரிஞ்சிக்கிட்டு அவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுத்தினா மற்றவங்களாம் ஈஸியாக இருக்கும், ஆனால் இவங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது யோசிப்பாங்க. பெரிய கனவுகளை அமைதியாக நிறைவேற்றுவாங்க, ஸ்லோவாக அதை ஓகே பண்ணிடுவாங்க. குறைகள் அப்படின்னா யாரையும் எளிதில் நம்பிடுவாங்க, மனதில் உள்ளதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, கோபத்தை அடக்கி வச்சுக்குவாங்க, அதிகமாக யோசிப்பாங்க, மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட, தனிமையை விரும்புவாங்க, தங்களுடைய கஷ்டத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்த ஒரு ராசி உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. குறைகள்னால் யாரையும் எழுத நம்பிடுவாங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக நீங்கள் நினைக்கலாம், மனதில் உள்ளது வெளியே சொல்ல மாட்டாங்கிறது குறையாக நினைக்கலாம். ஆனால் சொன்னால் வெளியே இருக்கிறவன் அசிங்கமாகவும் நினைக்கிறான், அந்த இடத்துல ஆறுதல் சொல்லிட்டு அந்த போய் அசிங்கமாக பேசுகிறான். கோபத்தை அடக்கி வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனால் அந்த கோபத்தை வெளியிடும் போது இவன் கெட்டவன், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களே இவங்களை அசிங்கமாக பேசும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அதையும் யோசிக்கணும்ல. தனிமையை விரும்புகிறாங்க அப்படின்னா இவங்க வேணும்னே விரும்புறது இல்லைங்க, சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்னால் கஷ்டப்பட்டு இவங்க தனிமையை போய் விரும்புகிறாங்க. இது நிறையா மகராசிக்காரர்களுக்கு புரியும். இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே போல் இப்போ நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ராசியினுடைய பலன். ராசியினுடைய பலன் எந்த அளவுக்கு பலிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 50 to 60% தான் பலிக்கும். ஜோதிட ரீதியாக ஜாதக பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜாதக பலன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய லக்கினம், நட்சத்திரம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த விஷயங்கள் நோட் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் அதுக்கு பேசும். நிறையா பேர் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு இன்னும் பொருந்தவே இல்லை, 50 to 60% தான் பொருந்துது. காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, மகர ராசியில் 12 கோடி பேர் இருக்கான் இந்தியாவில் மட்டுமே. எல்லாத்துக்கும் இது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன வருது, அப்போ என்ன ஆகுது, உள்ள தசாபுத்தி, லக்கினம், நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்களோட பிரயாணிக்கூடிய மற்ற ராசி, இதுதான் பேசும். இது பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பிரபல ஜோதிடர் நம்பர். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணும், ஐடியா இருக்குது அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு செட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பொறுப்பின் பேரில் நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். இது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நினச்சாலும் சரி, ப்ரமோஷனாக நினச்சாலும் சரி. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பல வாய்ப்புகள் கைவிட்டு போன நேரங்கள் இந்த தருணம். ஏன் சார் அப்படி, என்ன காரணம்? யாரை கேட்டாலும் மகர ராசிக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள். அப்படி நம்பிய நண்பர்கள் மூலமாக துரோகம்,
உறவினர்கள் மூலமாக துரோகம், அதெல்லாம் ரொம்ப நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். பண விஷயத்தில் ஏமாற்றியவங்கக்கிட்ட துரோகம், காதலில் துரோகம், வேலை செய்கிற இடத்துல பின்னால் பேசுகிறவங்க, உழைப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களை வேலை வாங்கி உங்கள்கிட்டேருந்து பணத்தை பறிச்சவங்க, வெற்றியை பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்பட்டு தவிச்சிட்டு இருக்கானுங்க. சொந்தங்களே தடையாக இருந்த சம்பவங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்குது. அது உங்களோட வாழ்க்கையில் நிறைய பார்ட்டில் இருக்குது. அவன் தான் தடை பண்ணுறானே உங்களுக்கு பல நாள் கழித்து தான் தெரிஞ்சிருக்கும். நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கட்டப்பாவாங்கிற மாதிரி கூடவே இருந்து உங்களுக்கு குத்திட்டு போயிடுவான். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு சொந்தங்கள் தான் உங்களுக்கு எதிரி. உறவினர்கள் உங்களுக்கு செட்டே ஆகாது. உங்களோட ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. தாய் வழி உறவினர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். அதே போல் உதவி செய்தவர்களே மறந்துடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு உதவி நீங்கள் யாராவது செஞ்சுருப்பீங்க, ஒரு 10 பேருக்கு செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 5 பேர் உங்கள்கிட்ட திருப்பி பேசிகிட்டு இருப்பான், மீதி 5 பேர் பேசுகிறதுக்கு நிறுத்தியிருப்பான். அந்த 5 பேரில் நீங்கள் உதவி அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்துடுவான். நீங்கள் உதவி செஞ்சியா அப்படின்னு மொத்தம் எல்லோரும் கேட்பான். நீ எப்படா எனக்கு செஞ்ச? இல்லையே, அந்த தருணத்தில் அப்போ காசு இல்லாமல் இருந்துச்சு, நான் உனக்கு ஏற்கனவே ஒரு நாள் கொடுத்துருந்தேன், அதனால் நீ கொடுத்த அப்படின்ட்டு போயிடும். அதே போல் யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, இனிமையாக பேசுபவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த ராசிக்கு உண்மையாக சொல்லணும்னா அதுதான். இனிமையாக பேசுகிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க, அதிகமாக புகழ்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க, பணம் கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, போலி நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க, ரகசியம் கேட்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. என்ன சார் எல்லாம் எச்சரிக்கைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உங்களோட காலகட்டம் அப்படிங்க. ரகசியம் கேட்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே எடுக்க போகிறோம். தொழில் கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு தொழில் கூட்டாளி தான் கொஞ்சம் ட்ராபேக்கே. ஆவணங்களில் கவனக்குறைவு, அதில் ரொம்ப பாதுகாப்பாகவும் டாக்குமெண்ட் செக் பண்ணிகிட்டு இருந்துக்கணும். சமூக வலைதள மோசடிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் முதலீடு செய்ய தூண்டுபவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த டைம் போட்டால் பணம் வரும், ஃபஸ்ட்டு மாதம் உங்களுக்கு வரும், 2வது மாதம் வருமா, இது எல்லாத்தையும் யோசித்து ஏற்கனவே எத்தனை பேர் அதில் இருக்கா, உங்களுக்கு அது செட் ஆகுமா, உங்கள் ராசிக்கு செட் ஆகுமா, தற்போதைய தசாபுத்தி நடப்பு கட்டத்தினுடைய அளவின்படி உங்களுக்கு செட் ஆகுமா, எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். அதே போல் 2026 தமிழ் புத்தாண்டோட பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 விஷயம் சொல்லலாம். தமிழ் புத்தாண்டுபடி உங்களுக்கு நல்லது நடந்துருந்துருக்கணும். நடக்கலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை சார் இன்னமே ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் எப்போங்கிறத நான் சொல்கிறேன். புதிய தொடக்கம், வேலை வாய்ப்பு உண்டு, வருமான உயர்வு உண்டு, தொழில் வளர்ச்சி உண்டு, வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு, புதிய வீடு வாங்கக்கூடிய நேரம் உண்டு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, திருமண பேச்சு முன்னேற்றம் உண்டு, குடும்பத்தில் நல்ல செய்திகள் உண்டு, உடல் நலத்தில் மேம்பாடு உண்டு, ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். என்ன சார் இத்தனையும் நல்லா பாசிட்டிவாகவே சொல்லியிருக்கீங்க, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது சார், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா சார் இருக்குது? தமிழ் புத்தாண்டில் மகர ராசிக்கு இது உண்டு. ஆனால் அது நடக்குமா இல்லையாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட மேனுவல் புக் இருக்குல்ல ஜாதகம், அதுதான் சொல்லும். அதை வச்சு தான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z கணிக்க முடியும். அதே போல் குரு பயிற்சி பலனுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2மே சாதகமாக இருக்குது. அப்போ ராசி தான் எங்கே இடிக்குது அப்படின்னு அர்த்தம். குரு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ரொம்ப முன்னேற்றம். உங்களுடைய ஆசிரியர்களால் தரக்கூடிய ஆசீர்வாதம் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. திருமண யோகம் உண்டாகுது. தொழிலில் வளர்ச்சி உண்டாகுது. வியாபார விரிவாக்கம், கடன் சுமை குறையுது. அதே போல் புதிய வாகனம், மதிப்பு உயருது, சமூக மரியாதை அதிகரிக்குது, நல்ல மனிதர்களினுடைய அறிமுகம் கிடைக்குது, ஆன்மீக வளர்ச்சி உண்டாகுது. செய்ய வேண்டியது அப்படின்னா வியாழக்கிழமை விரதம் இருங்க, மஞ்சள் ஆடை அணிங்க, கொண்டக்கடலை தானம் பண்ணுங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப முன்னேற்றம் தரும், குரு காயத்ரி மந்திரம் ரொம்ப நல்லதுங்க. செய்யக்கூடாதது பெரிய முதலீடு, அவசரமாக வேண்டாம், யோசிங்க. அதனால் என்ன பலன், உங்களுக்கு நன்மை நடக்குதா, எல்லாமே யோசிங்க. கோபத்தில் முடிவு வேண்டவே வேண்டாம். தேவையற்ற கடன் இந்த காலகட்டத்தில் சுத்தமாக வேண்டாம். திருமணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தடை விலகக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப சம்பந்தம் மூலமாக நல்ல வரன் கிடைக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டு. பிரிந்தவர்கள் சேர வாய்ப்பு உண்டுங்க. குழந்தைகள் மூலமாக பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கல்வியில் வளர்ச்சி உண்டு, வெளிநாட்டு படிப்பு உண்டு, போட்டித் தேர்வில் வெற்றி உண்டு, குழந்தைகளால் பெருமை உண்டு. போட்டித் தேர்வில் இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை உண்டு, பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, அரசு வேலை வாய்ப்பு உண்டு. தனியாராக வேலை பார்த்துட்ருக்கீங்க, தனியாரில் வேலை முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி கம்பெனி ரன் பண்ணுறீங்க, இல்லை தனியாரில் போய் நீங்கள் வேலை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் அப்படியே மேலே ஏறுவீங்க. புதிய வியாபாரம் உண்டு, வெளிநாட்டு வேலை உண்டு, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது.
பணத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயரும், சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், கடன் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக உண்டுங்க. நிலையான வருமானம் வந்துட்டுருக்குங்க, நிலையான வருமானம். இதுக்கு மேலே வந்து ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா நிலையான வருமானம் உண்டு. வீடு மற்றும் சொத்துக்கான புதிய ஸ்டெப் எல்லாமே எடுப்பீங்க. புதிய வீடு உருவாக்குறது, நிலம் வாங்கிறது, பழைய சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கிறது, கட்டுமானம் தொடங்குதல், வீட்டு விரிவாக்கம் எல்லாமே உருவாக்குறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் புதிய கார் வாங்குறதுக்கான காலகட்டம், இருசக்கர வாகனத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனமோ அல்லது பழைய இருசக்கர வாகனமோ வாங்குறதுக்கான காலகட்டம். பழைய வாகனம் விற்பனை செய்வீங்க, பழைய வாகனத்தின் மூலமாக லாபம் ஈட்டி அதை வச்சு புது வாகனம் வாங்குவீங்க. நீண்ட பயணம் வந்து மேற்கொள்கிறதுக்கான காலகட்டம் இது. வாகன பராமரிப்பு அவசியமாக இருக்கணும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி இருக்குங்க. இந்த எலும்பு சம்மந்தப்பட்டது, இந்த முதுகில் இருக்கிற வலி, மூட்டு வலி, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதே மன அழுத்தத்தினால தான். அந்த மன அழுத்தம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக அவசியம். இந்த பால் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிட்றீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்து கொழுப்பெலாம் செக் பண்ணிட்டு, ட்ரைக்ளிசரால் எல்டிஎல்லாம் செக் பண்ணிட்டு பாருங்கள். நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம், யோகா ரொம்ப முக்கியம். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 12 நாட்கள் தான் உங்களுக்கு ஹைலைட்டே. பழைய வேலை முடியும். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த வேலை செய்கிறது, எப்போ முடியும்னே தெரியாமல் பார்த்துட்டு இருந்த சார் அப்படின்னா அந்த வேலைகள் முடியும். நல்ல தகவல்கள் கிடைக்குது, எதிர்பாராத சந்திப்புகள் நடக்குது, பண வரவு உண்டாகுது, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதுங்க, புதிய ஒப்பந்தம் உண்டாகுது. சிறிய தடைகள் இருந்தாலும் வெற்றி, சின்ன சின்ன தடை இருக்கும் ஆனால் வெற்றி அடையுது. பயணம் உண்டாகுது, புதிய அறிமுகம் உண்டாகுது. அந்த புதிய அறிமுகத்தின் மூலமாக பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது. மன நிம்மதி உண்டாகுது. வழிபாட்டு, அதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த கோயிலுக்கு போய்ட்டு தான் நல்லது நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு போய்ட்டு வரீங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டான எப்படி இருக்கும். ஸோ இந்த மகர ராசிக்காரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும். அதுவும் தனியாக இருக்கக்கூடிய பெருமாள், வேறு எந்த தேவியர்களும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, தனியாக ஒரு பெருமாள் மட்டும் இருக்கும் சில கோயில்களில். அந்த இடத்துக்கு போய் வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உங்களாம். அதே போல் அது திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு சரியான ஒரு காம்பினேஷன் தான், அது சொல்லலாம். அதே போல் தாமதமான காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இவங்களோட தடை மற்றும் தாமதத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? அதையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சனியினுடைய சோதனை காலம். சனி வந்து உங்களை வச்சு சோதிப்பார். சனி எப்போயுமே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி வந்து உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு நல்ல லம்பாக பல்காக அமௌண்ட் கொடுப்பார். ஸோ அமௌண்ட்டு விஷயத்துலையோ நல்ல விஷயத்துலையோ உங்களுக்கு நல்லது செய்வார். அதே போல் அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. அவசர முடிவுகள் வேண்டவே வேண்டாம். தவறான நட்பு கூடவே கூடாது. திட்டமிடல், அதே மாதிரி திட்டமின்மை. திட்டமில்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை போய் பார்க்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு போகிற போக்கில் நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது பிளான் பண்ணி போங்க. மன பயம், எந்த விஷயத்தில் மனத்தில் வந்து பயப்படுறீங்க, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பயத்தினாலே அதை போய் பண்ணாமே இருப்பீங்க. பக்கத்தில் ஒரு பைப் போயிட்டுருக்கு சார், அந்த பைப்பில் வந்து உடஞ்சி தண்ணி போயிட்டுருக்கு, கேட்கலான்னு போனேன், கேட்குறதுக்கு பயமாக இருந்துச்சு, ஏன் கேட்கணும்னு விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரோவர்ட்டே ஆகிறது விரும்பலாம், இன்ட்ரோவர்ட்டாகவே இருக்குங்கிறது தப்பு. அதே போல் அதிக நம்பிக்கை ஒருத்தர் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்து மேலேயோ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுருக்காதீங்க. இன்றைக்கான வேலையும் பார்க்க ஆரம்பிங்க. தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவுங்க. எதிர்மறை சிந்தனை கொஞ்சம் குறைவு. காலத்தை சரியாக பயன்படுத்தாதது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா அதை கரெக்டாக பயன்படுத்திக்காங்க. இந்த டைமில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம், பயன்படுத்துங்க. அதே போல் இந்த செய்வனை கந்திஷ்டி பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய நம்பிக்கைப்படி சிலர் வந்து செய்வனை கந்திஷ்டி போன்றவற்றெல்லாம் நம்புவாங்க, சிலர் நம்புறதில்ல. இது பல சமயங்களில் பொருளாதார சூழலால் கூட நடக்கலாம். உடல் நலம், உறவு, தனிப்பட்ட முடிவுகள் முக்கிய காரணங்களாக இருக்கலாம். ஆனால் பாரம்பரியமாக செயல்படக்கூடிய பரிகாரங்கள் என்ன தெரியுமா? சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம், சனிக்கிழமை எள்ளெண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் தீபம், அனுமன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, காகத்துக்கு உணவு வைங்க, கருப்பு எள் வந்து தானம் கொடுங்க, ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். நவகிரக வழிபாடு ரொம்ப நல்லது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டாலும் அது ரொம்ப நல்லது. அதே போல் பிரதோஷ வழிபாடு, பிரதோஷ நாட்களில் சிவன் ஆலயத்துக்கு போனீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு பூஜைகள் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதோ, அந்த சுவாமிக்கு ஏதாவது நீங்கள் அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்குறதோ ரொம்ப நல்லது. மகா மிருஷுபஜ மந்திரம் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் நந்தி பகவானே போற்றி, ஓம் நந்தி பகவானே போற்றி, ஓம் நந்தி பகவானே போற்றி. இதை வந்து டெய்லி சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குதோ அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து சொல்லலாம். அதனால் உங்களுக்கு வந்து அவ்வளோ நன்மைகள் உண்டு. அதே போல் திருப்பதி ஏழுமலையான், திருப்பதி ஏழுமலையானை போற்றுவோம், திருப்பதி ஏழுமலையானை போற்றுவோம், திருப்பதி ஏழுமலையானை போற்றி. இதெல்லாம் சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? ஒரு 10 செகண்ட் ஆகுமா? இது உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும். 7 முறை தினம் சொல்லுங்கள், அவ்வளோ நன்மை தரும்.
அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உட்கொண்டு வரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாக பல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் அதில் மிகப்பெரிய ஹைலைட்டு. அதே போல் 2026 செய்ய வேண்டியவைன்னு பார்த்தா, தினமும் அதிகாலையில் எழுந்தால் செலவை கட்டுப்படுத்துங்க. இந்த 2026 நீங்கள் அதை பண்ணியிருந்துருக்கணும். சரி, இன்னும் ஒரு 3-4 மாதம் இருக்குல்ல, பண்ணலாம். செலவை கட்டுப்படுத்துங்க. புதிய திறன்களை கற்றுக்காங்க. பெற்றோர் ஆசீர்வாதம் பெறுங்க. அதே போல் தான தர்மம் செய்யுங்க. கோபத்தை குறைங்க. சேமிப்பு பழக்கத்தை அதிகரிங்க. நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க. ஆரோக்கியத்தை கவனித்தா ரொம்ப நல்லது. ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுங்க. ரொம்ப 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 நல்லதாகும். தவிர்க்க வேண்டியவை பார்த்திங்கன்னா, அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. முன்னாடி சொன்னதான், தேவையற்ற கடன் வேண்டவே வேண்டாம். அதுக்கு நம்பிக்கை வச்சு பணம் கொடுத்தா மாட்டிக்குவீங்க. பணம் கொடுக்காதீங்க அப்படின்னே தெளிவாக சொல்லலாம். ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுறது ரொம்ப தப்பு. அதே போல் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணுறது ரொம்ப தப்பு. பொறாமை கொண்டவர்களோட நெருக்கம், அந்த விஷயத்தில் மட்டும் மாட்டிக்காதீங்க. உடல் நலத்தில் அலட்சியம் செய்தல், தயவு செய்து அந்த பிரச்சனை பண்ணவே பண்ணாதீங்க, மாட்டுவீங்க. அதே போல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சில விஷயங்கள் நான் முன்னாடின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி நீண்ட காலமாக நிலைத்திருக்கக்கூடிய வெற்றியாக கிடைக்க போகுது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் இந்த ராசிக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலைனாலும் பரவாயில்லையான காலகட்டம். இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஸோ படிச்சுட்ருக்கீங்க, வேலைக்காக தேடிட்டிங்கன்னா நல்ல காலகட்டமாக இருக்கும். வருமானம் கொஞ்சம் ட்ராப் ஆகிருந்துச்சு, மறுபடியும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் நன்றி நண்பர்களே.